இன்னைக்கு நம்ம சீலிங் ஃபேனை எப்படி மாட்டணும்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இதுக்குள்ள லீஃப் இருக்குது, இதுக்குள்ள மோட்டார் இருக்குது. இதுக்கு பேர் தான் லீஃப், இதுக்கு பேர் தான் மோட்டார். இந்த வீடியோ ரொம்ப பெருசாயிரும், அதனால தான் ஒன்றா ஃபிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால தான் நான் இந்த ரெண்டு லீஃபையும் ஃபிட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம மூணாவது லீஃபை ஃபிட் பண்ண போகிறோம். வாங்க. முதல்ல நம்ம இப்போ இப்படி வைக்கணும். வச்சுட்டு இந்த நெயில்ஸை இங்கே இப்படி வைக்கணும். வச்சுட்டு நம்ம ஸ்க்ரூ டிரைவரை எடுக்கணும். ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து ட்ரைவ் பண்ணணும். நம்ம ஒரு ஸ்க்ரூ டிரைவரை ஃபிட் பண்ணியாச்சு. நம்ம இந்த நெயில மாட்டியாச்சு. இந்த லீஃப் வளைஞ்சிடக்கூடாது, காத்துறாது. இந்த ஆங்கிள் அப்படியே தான் இருக்கணும், அப்போ தான் காற்று வரும். இது ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா நல்லா ஸ்பீடாக மட்டும் ஓடும், காற்று வராது. இதுக்குள்ளோடு தான் ஒயர் போகும். அதனால் நம்ம இதை இப்படி வைக்கணும். இதை நம்ம வைக்கலைன்னா அடுத்து ஒயர் போட்டுட்டோன்னா அடுத்து வைக்க முடியாது. அதனால் முதல்ல வச்சிடணும். நம்ம இப்படி மேலேருந்து பார்க்கும்போது அந்த ஃபேனில் கம்பெனி பேர் தெரியணும், கிராம்ப்டன். அதனால் இதை நம்ம மேல் பக்கம் வைப்போம். அடுத்து நம்ம இன்னொரு சைடும் இதை வைப்போம். இது ரெண்டுமே முட்டணும். இது சேஃப்டி ரோப்பு. இது ஃபேனை சீலிங்கில் செட் பண்ணதுக்கு. இது போல்ட்டுங்க. இப்போ நம்ம இதை இப்போ கலக்கணும். அதுக்கு இங்கே ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு. நம்ம இந்த ஸ்க்ரூவை கலக்கணும். அடுத்து நம்ம இதை எடுக்கணும். நம்ம இப்போ இந்த சேஃப்டி ரோப்பில் இருக்க இந்த ரெண்டு ஸ்க்ரூவை கலக்கணும். நம்ம இதை கலத்தியாச்சு. இப்போ ரெண்டாவது உள்ளதையும் கலத்துவோம். இந்த சேஃப்டி ஒயர் எதுக்குன்னா, இந்த போல்ட் நட்டு ஏதாவது கலந்துருச்சுன்னா ஃபேன் கீழே விழுந்துடும். ஆனால் இது இப்படியே தாங்கி நிற்கும் கீழே விழுந்தா. அதை நம்ம இப்படி தான் ஃபிட் பண்ணணும். சேஃப்டி ஒயரை இதுக்குள்ள விட போறோம். இதுக்குள்ள எடுத்து இதுல எப்படி மாட்டிடணும். இதுதான் முக்கியமான வேலை. இந்த ஒயரை எப்படி இந்த ஃபேன்ல கனெக்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த வாட்டையிலோடு இங்கே எடுக்கணும். இங்கே ஒயர் வந்துட்டு இந்த ஒயரை நம்ம மேலே எடுத்துடணும். இது என்னதுன்னா சேஃப்டி பின். இது எதுக்குன்னா இந்த நட்டெல்லாம் கலந்தாலும் இது ஃபேனை கீழே விழாமல் பார்த்துக்கிடும். இதை எடுத்துடலாம். அடுத்து இதில் செட் பண்ணணும். அதுக்கு நம்ம இங்கே கலக்கணும். இதை உள்ளே மாட்டலாம். போல்ட்டு நட்டை உள்ளே போடலாம். இப்போ மாட்டியதுக்கு சேஃப்டி பின்னு போடும். சேஃப்டி பின்னை போட்டு வளைச்சாச்சு. நட்டு இனிமேல் கலர வாய்ப்பே இல்லை.
இம்பார்ட்டண்ட்டான ரோல். இப்போ நம்ம இது எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த ஒயர்லாம் ஏற்கனவே கனெக்டடாக தான் இருக்கும். இதை நம்ம இந்த 2 ஒயரை இதில் கனெக்ட் பண்ணலாம். முதல்ல இங்கே ஸ்க்ரூ டிரைவரை ஸ்பேனர் வச்சு கலத்திடுவோம். கலத்தியாச்சு. நம்ம இனிமேல் இது கலக்கலாம். இனிமே இங்கே என்னன்றது என்னன்னா நியூட்ரல், இங்கே எல்லுன்றது எல்லுன்னா லைன். நம்ம ஒரு ஒயரை இதில் கனெக்ட் பண்ணணும். அடுத்த ஸ்க்ரூ ட்ரைவரை போட்டு ட்ரைவ் பண்ணணும். நம்ம இப்போ லைனையும் அந்த நியூட்ரலையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம ஒயரை மேலே எடுப்போம். அடுத்து இது கீழே விட்டுரும். இனிமேல் இது கீழே விடணும். இதில் தான் நம்ம ஃபேனை ஃபிட் பண்ணுவோம். நம்ம அப்போ பார்த்த மாதிரி அப்படியே சேஃப்டி பின் இருக்குது. அடுத்து லாக் நட்டாக இருக்குது. அங்கே ஒரு ஹூக் இருக்குல்ல, அந்த ஹூக்கு இங்கே இப்படி தான் வரும். இப்படி தான் ஹூக் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஃபேனை தூக்க போகிறோம். தூக்கி அங்கே மாட்ட போகிறோம். இப்போ நம்ம இதை இங்கே ஃபிட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ ஃபேனை மாட்டியாச்சு. இப்போ ஃபேன் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.